ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ருசியான வெஜிடபிள் கட்லட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது நம்மகிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதை குயிக்காக எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கட்லட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இடித்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 5-6 போல் பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். கேப்சிகம், பட்டாணி, அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி. இது கூட நீங்கள் புளிப்பு சுவைக்காக ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பவுடர்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இந்த காய் கொஞ்சம் வேகணும், முழுசாக வேக தேவையில்லை, லைட்டாக வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், காய்கள்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப் உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஃபைனலாக மல்லி இலை, சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். நான் முதவே சொன்ன மாதிரி இதில் புளிப்பு சுவைக்காக நான் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட்லட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஆறுனதும் கட்லட் எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதை உருண்டையாவோ இல்லை எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி தட்டிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் தட்டிக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தட்டி வச்சிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக வரும். அடுத்ததான் இதுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு நான் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவில் கோட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் கிராம்ஸில் இதை போட்டுடலாம்.
இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கட்லெட்டை உள்ளே சேர்த்துறேன். ஸோ 2 சைடும் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பிரெட் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சது தான். நீங்கள் கடையில் வாங்குறனா கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.